இந்த 11 ஆண்டு காலத்துல மோடி அரசு பல சாதனைகள் புரிந்திருக்கு, பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. ஏழைகளுக்காக, இளைஞர்களுக்காக, மகளிர்களுக்காக. இந்த நேரத்துல பிரதமர் மோடியும் சரி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் சரி வெரி கிளியரா இருக்காங்க. எதிர்கட்சிகளை நம்ம தோக்கடிப்பது நம்ம கடமை. அந்த பொறுப்புங்கிறது பாத்தீங்கன்னா கேடர் லெவல்ல ஆரம்பிச்சு தலைவர் லெவல்ல இருக்குது. பாமகக்குள்ள இப்ப ஃபாதர் அண்ட் சன், டேடி அண்ட் சன் பிரச்சனை பாருங்க. அதை சொல்லப்படுறது என்ன? ரெண்டாவது அதே மாதிரி தான் ஆக்டர் விஜயோட கட்சியிலே பாருங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. புதுசா ஆரம்பிக்கிற கட்சி, எல்லாரும் புதுசா இல்ல. ஆனா பிரதமர் நினைக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்ல நாளைக்கு கட்டாயமாக தாமரை மலரும். 2026 தமிழ்நாட்டுல பிஜேபி பெரிய வெற்றி காணலன்னா பிஜேபியோட சாப்டர் ஓவர் இல்ல. பிஜேபி வில் கண்டினியூ. ஓட்டப்பட்ட அதிமுக அப்புறமா பிஜேபிக்கு சீக்கிரமா செயல்பட வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்கு. அண்ட் பிஜேபியோட வேலை கூட அவங்களோட ஒத்துழைச்சு நம்ம செயல்படணும். பிஜேபி என்றுமே ஒரு தேர்தல் ஜெயிச்சாச்சுன்னா உட்கார்ந்ததே கிடையாது. தேசிய அளவில் பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ்க்கு காரணம் என்ன? தொடர்ந்து தயாராயிட்டே இருப்பாங்க. அடுத்த சேலஞ்ச், அடுத்த சேலஞ்ச், அடுத்த சேலஞ்ச். சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம டெல்லியில இருந்து சேகரையா சார் இணைஞ்சிருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் நாகராஜ். வணக்கம் சார். ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு. அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் மாசம் வந்தார், மே மாசம் பிரேக் எடுத்தார், ஜூன் மாசம் வந்தார். இப்ப இன்றைய தகவல், இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் ஜூலை 8 மீண்டும் வருகிறார். இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு மெனக்கெட்டு இந்த 3 தடவை இவ்வளோ ஒரு எலெக்ஷனுக்காக வந்திருக்காரா, முன்னாடி வந்திருக்காரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. இந்த முறை அதை செஞ்சு கொண்டே இருக்கிறார். என்ன காரணம்? அமித்ஷா அவர்கள் பின்னணியில் என்னென்ன இருக்குது சார்? இல்ல நாகராஜ், முதல்ல இருந்து அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. இதுல ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. காரணம் என்னன்னா, வெறும் தமிழ்நாடு ஒன்று இல்லை, மேற்கு வங்காளம், பீகார், தமிழ்நாடு, கேரளம். அதுலயே பாத்தீங்கன்னா பீகார் அவர் போயிட்டு வருவார். அது ஒன்றும் பெரிய அது, ஏன்னா இப்ப நவம்பர்லயே வருது அங்க தேர்தல், அதாவது மாநில சட்டசபை தேர்தல். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி மேற்கு வங்காளம், கேரளம். அண்ட் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் என்னன்னா, ரொம்ப இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அலையன்ஸ் கொண்டு வந்தாச்சு. பிஜேபி அதிமுக ஒரு அலையன்ஸ் வந்தாச்சு. இந்த அலையன்ஸ் நன்றாக செயல்பட வேண்டும். ஒரு அலையன்ஸோட கட்டமைப்பு வச்சாச்சு. இதுக்கு பிறகு அது எப்படி வேலை செய்வது, எப்படி செயல்படுறது, இந்த தலைவர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்களா, இதை இதுக்காக இது பண்ணணும். அண்ட் திருப்பி பாருங்க, மதுரையில சொன்ன மேட்டரை அவர் ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு சொல்ல போறாரு. என்ன உங்க குறிக்கோள் என்னன்னா, திமுகவை தோக்கடிக்க வேண்டும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்குதான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணிக்காக, இந்த அலையன்ஸுக்காக எல்லாரும் பாடுபடணும். அண்ட் இதுல பாடுபடாம வேற வழி கிடையாது. இதுக்காக ஒத்துழைக்கணும், இதுக்காக எல்லாரும் வேலை செய்யணும், பூத் லெவல்ல வேலை செய்யணும். நமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிற எத்தனை கான்ஸ்டிடியூன்சி வச்சிருக்கணும் அதுல நம்ம உழைக்க ஆரம்பிச்சு, அதுல நம்ம ஃபீட்பேக் எடுத்து, இதை வச்சுட்டு தான் அதிமுக பேசி நம்ம ஒரு சீட்டுக்கு எவ்வளவு ஒப்பந்தம் போடுவதுங்கிறது இது பண்ணணும். ஆகையால ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க்னா அதுல கிரவுண்ட் ஒர்க். இதைதான் அவர் திருப்பி சொல்றாரு. என்னன்னா பாருங்க, இப்ப நயினார் நாகேந்திரனை தலைவரை போட்டாச்சு. எதற்கு போட்டாரு, ஏன் அண்ணாமலை அகற்றப்பட்டாரு, இதெல்லாம் இப்ப ஓவர் இந்த சாப்டர். இப்ப என்னன்னா, இந்த கூட்டணி மஸ்ட் ஒர்க். அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அது எப்படி பாத்தீங்கன்னா, அமித்ஷா என்ன ஆசைப்படுறாருன்னா, எப்படி அர்ஜுனன் அந்த தண்ணியை பார்த்து அந்த மீன் அந்த இதை சுத்திண்டே இருந்தது அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி அந்த மீனை தவிர்த்து, அந்த மீனை கண்ணை தவிர்த்து வேற எதுவும் பார்க்காதீங்க. இது தலைவர் கோஷ்டி, இந்த கோஷ்டி, அந்த கோஷ்டி, அதெல்லாம் ஒண்ணும் பார்க்காதீங்க. நம்மளோட முன்னாடி இருக்கிறது திமுகவை கட்டாயமாக திருப்பி ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. தேர்தல்ல எப்படியாவது. அது எப்படி செய்ய போறீங்க? அமித்ஷா கொடுக்கிற ஃபார்முலா என்ன? ஒண்ணு, நீங்க நம்ம ஆர்கனைசேஷன், நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற இதை ரெடி பண்ணுங்க. ஒர்க்கர்ஸ் திருப்பி என்டியூஸ் பண்ணுங்க. இதுல எல்லா தலைவர்களும் ஒத்துழைக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது என்ன? திமுக அரசுல கடந்த
4-5 ஆண்டு நடந்தது என்ன, நடக்காது என்ன, சொல்லப்பட்டது என்ன, என்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது, என்ன நடக்கல, கிராமப்புறத்துல மக்களுக்கு என்ன கிடைச்சது கிடைக்கல, இதெல்லாம் அழகா ஆதாரத்தோட சென்று நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த நேரத்துல நீங்க அவங்க பணத்தை கூட்டு ஜெயிச்சிருவாங்க, அப்படி ஜெயிச்சு இதெல்லாம் போட்டு மண்டை குழப்பிக்காதீங்க. பிரச்சாரம் பண்றதுல முழுமையா இறங்குங்க. அதை பண்ணீங்களான்னு கேட்கறதுதான் திருப்பி திருப்பி வராரு. அவர் வந்தாருன்னா கேட்க போறது என்ன, மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் என்ன பண்ணீங்க, இந்த 1 மாசத்துல என்ன பண்ணீங்க, 10 நாள்ல என்ன பண்ணீங்க, இது ஒரு ரிப்போர்ட் கார்டு டேக்கிங் எக்ஸசைஸ். அதை தவிர்த்து நயினார் தலைமையில இப்ப செயல்படுற பாஜகவுக்கு எல்லா தலைவர்களும் ஒத்துழைக்கணும். இந்த நேரத்துல அதுக்குள்ள போகாதீங்க. யாரையும் நாங்க மட்டம் பண்ணல, யாரையும் தூக்கி விடல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் ஒத்து உழைச்சு, ஏன்னா டிஎம்கே அரசு நீங்க நாத்தாத வரை நீங்க என்ன பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லை. இந்த தேர்தல்ல அதிமுக உடன்பாடு ஏன் வந்ததுங்கிறத எல்லாருக்கும் புரிஞ்சாச்சு. இப்போ ஏன்னா சிம்பிள், எதிர்கட்சிகளோட ஓட்டுல பிளவு இருக்கக்கூடாது. நம்ம ஒழுங்கா செயல்பட ஆரம்பிச்சு இந்த கூட்டணி வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் மற்ற கட்சிகள் இப்ப பூனை மத்திய சோர்ல நிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல போறதா, அதுல போறதா, இங்க போறதா, அங்க போறதா. சின்ன சின்ன கட்சிகள்ல நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கிரவுண்ட்ல ஆக்டிவ் ஆயிட்டோம். பாத்தீங்கன்னா நீங்க பண்ணுங்க. மத்திய அமைச்சர்கள் கூடவே அவர் என்ன இன்னொரு சொல்றாருன்னா, எது பிரதமர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் செய்யறது ஒரு முக்கிய காரியம் என்னன்னா, இவ்வளவு சாதனைகளை படைத்த இந்த என்டிஏ அரசு பிரதமர் மோடி தலைமையில 11 ஆண்டு காலில் பல விஷயங்கள் இருக்குது. இத மக்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லணும். அவங்க மறக்காதபடி எடுத்து சொல்லிக்கலன்னா இது நம்ம ஃபெயிலியர். ஒண்ணுமே பண்ணாதான் டமார் அடிச்சுட்டு இருக்கிறது ஒரு பக்கம், ஒரு கூட்டணி. கடைசியில இதை துவக்கிறோம், அதை துவக்கிறோம், இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 11 ஆண்டு காலத்துல மோடி அரசு பல சாதனைகள் புரிந்திருக்கு, பல திட்டங்கள் கொண்டு இருக்கு. ஏழைகளுக்காக, இளைஞர்களுக்காக, மகளிர்களுக்காக, விவசாயிகளுக்காக. இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். பிரதமர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, எத்தனை நம்ம சொல்லணுமோ நம்ம சொல்லல. வெறும் தமிழ்நாட்டுல ஒண்டி இல்ல, நாடு முழுவதுமே. அது இப்ப தேர்தல் 2024 தேர்தல் வர நேரத்துல எல்லாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இதை அவங்க எடுத்து எடுத்து சொல்ல இது பண்றாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா திருப்பி இதுக்குதான் வர்றாரு. இதுல பாருங்க, இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். இப்ப முருகன் மாநாடு வேற இருக்கு மதுரையில. ஆமா, அது இந்து முன்னணி விஹெச்பி தரப்புல நடக்குது. இதுல பாருங்க, பவன் கல்யாணுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பிஜேபி தலைமை தரப்புல இருந்து, தமிழ்நாடையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதனால்தான் அவர் வர்றாரு. இது அமித்ஷா பவன் கல்யாண் சொன்ன பிறகுதான் நடக்குது டெவலப்மெண்ட்ஸ். நீங்க வாங்க. யோகி வர்றாரு. அதாவது யோகி மட்டும்தான் இருந்தார். பவன் கல்யாண் was added in the list because of Amit Shah. Not only that, பிஜேபி தரப்புல இருந்து பவன் கல்யாணுக்கு சொல்லியாச்சு, சவுத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு, தமிழ்நாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, போங்க எல்லா இடத்துக்கும், ஒரு பூஸ்ட் கொடுங்க, ஒரு பூஸ்டர் டோசேஜ், ஒரு பூஸ்டர் கொடுங்க. அதுல என்னங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் பிஜேபி கேடர் புரிஞ்சுக்கணும், பிஜேபி எல்லா தலைவர்களும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா 2024 என்னதான் பிஜேபிக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பல செட்பேக்ஸ் இருந்தாலும் சரி, ஹர்டில்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சில டிஸ்அட்வான்டேஜஸ், எதை விட நீங்க சொல்லுங்க. ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், அது இருந்து நம்ம தாண்டணும். எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு புரியுது, அதான் அமித்ஷா சொல்றாரு. பட் அது இருக்கட்டும், அது இருந்து நீங்க பண்ணுங்க. அதனால பாருங்க, அமித்ஷா இதுல என்ன ஒண்ணு விஷயங்க, அமித்ஷா ஒரு கணக்கு வச்சுட்டார். என்ன தலைவர்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி, என்ன கேப்பபிலிட்டி, என்ன செய்யறாங்க. உங்களுக்கு கெப்பாசிட்டி 100% நீங்க 30% கூட வேலை செய்யலன்னா அப்போ எப்படி அது ரிசல்ட்டா மாறும்? நீங்க அவர் சொல்றது என்னன்னா, நமக்கு சீட்டு கிடைக்குதோ இல்லையோ, இதோ நம்ம இந்த கூட்டணிக்காக செயல்பட வேண்டும். காரணம் என்னன்னா, திமுக திருப்பி வந்துச்சுன்னா அது அதிமுக பாதிக்கிறதோ இல்ல பிஜேபியை பாதிக்க அப்படி பார்க்காதீங்க. எதிர்கட்சிகளுக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து இருக்கிற எல்லா கட்சிகளும் அது பாதிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு தானே இந்த அலையன்ஸ் வந்திருக்கு. அமித்ஷா பாருங்க, திருப்பி திருப்பி வருவாரு, ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வருவார், கேட்பாரு என்ன பண்ணீங்க, நான் மதுரையில பேசிட்டு போன பிறகு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நாகராஜ், சில தலைவர்கள்லாம் நான் இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி இதனால நாங்க அப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு ஃபியூச்சர்ல பாதிக்கும். இதுல பாருங்க, இந்த நேரத்துல என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது, பிரதமர் முன்னாடி ஒண்ணும் கிடையாது, டிஎம்கே திருப்பி வரக்கூடாது.
அது ஒரு கேடர்ல ஒரு லெவல்ல எல்லாரும் வேலை செய்யணும் தான் எதிர்பார்ப்பு ஒன்று இல்லை. அதை பண்ணலைன்னா நீங்க பிஜேபி நீங்க வந்து அலையன்ஸ்ல யாரையும் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க செயல்பட ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு மற்ற விஷயம்லாம் வந்துடும். ஜாயிண்ட் கேம்பெயின், எந்த தொகுதிகள் எங்கெல்லாம் போனோம், எப்படி நம்ம இது பண்ணணும். ஏன்னா பாருங்க, இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ண பிறகுதான் சென்ட்ரல் லீடர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. பிரதமர் வரத்துக்கு தயாராயிட்டு இருக்காரு. பிரதமர் வந்து சீக்கிரம் வரப்போறாரு, தமிழ்நாட்டுக்கு வருவாரு, கட்டாயம் வருவாரு. இங்க பாருங்க, இந்த தேர்தல்ல பின்னாடி போறது இல்ல. இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா நம்ம சில பிரச்சனைகள், ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற விஷயங்கள், அது தவிர்த்து இப்ப ஈரானை வச்சுட்டு ஒரு கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. அதாவது வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஏசியால நடக்கிற பிரச்சனைகள், பல கிரைசிஸ்கள் இப்ப நடத்திட்டு இருக்கு, வேர்ல்டு கிரைசிஸ். அத பிரதமர் இப்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சமயம் கம்மியாயிட்டே போகுது. இப்ப ஜூன் மாசம் வந்தாச்சு, இந்த வருஷத்துல இன்னும் 6 மாசம் இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் பாத்தீங்கன்னா 8 மாசம் தான் இருக்குது. 8 மாசம். 8 மாசத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல தேர்தல். அதே மாதிரி மேற்கு வங்காளத்திலயும் இந்த மாதிரி அங்கேயும் பாஜக ஒரே கோஷ்டி பிரச்சனை இருக்குது. திலீப் கோஷ் ஆக்டிவா இருந்தாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் பார்ட்டி ஆக்டிவிட்டியே விட்டுட்டாரு. அதுல பாருங்க, அவரை கூப்பிடுறத நிறுத்திவிட்டாங்க. அமித்ஷா மீட்டிங்லயும் சரி, பிரதமர் போன மீட்டிங்லயும் நிறுத்திடுச்சு. கல்யாணம் ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இல்ல, கல்யாணம் ஆனா கஷ்டங்க. ஆனா பட் அவர் கல்யாணம் ஆனதுனால வராம இல்ல, அவருக்கு மனசுல என்னன்னா, சுவேந்த அதிகாரி முன்னாடி போயிட்டாரு, அவர் தான் எதிர்கட்சி தலைவர், திரிணாமுல்ல இருந்து வந்தவர். அதாவது என்ன பிரச்சனைனா, பிஜேபியில ஒரு தலைவர் முன்னாடி வந்துட்டார், இல்ல ஒரு தலைவருக்கு பொறுப்பு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உடனே மேல எடுத்து மேல ஒரு கசப்பு, உடனே மத்தவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த கோஷ்டிக்காரங்க போக மாட்டாங்க. இதே பிஜேபி பிரச்சனை. ஆனா இதை இனிமே கண்டுக்கிறதுக்கு அவங்க தலைமை என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் திருப்பி இதே மேட்டருங்க. பாருங்க, மம்தா திருப்பி ஜெயிச்சுட்டு வர்றாங்க, திமுக திருப்பி ஜெயிச்சு வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க உங்க தனியா உங்க தலைமைக்கு என்ன இருக்குது? பாஜக இருக்கிற ஒரு தலைவர், பாஜக ஒரு பேனர்ல வந்த தலைவர் தனியா போய் தனி கட்சி நடத்தினாலும் அது டேக் ஆஃபே ஆகுது, எங்கேயுமே ஆனது கிடையாது. பாஜக இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு அந்த பேக்கிங், ஒரு சப்போர்ட், ஒரு பேஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இதை தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சில லீடர்ஸ் கோஆபரேட் பண்ணலன்னா சரி, கோஆபரேட் பண்ணலன்னா அவங்க சாய்ஸ், அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க தானே அர்த்தம். ஆனா ஒண்ணுங்க, பாஜக நீங்க பேரம் பேசி பதவி வாங்க முடியாது. எனக்கு இது கொடுக்கல அதனால நான் கலந்துக்க மாட்டேன், அது கொடுக்கல அதுக்காக உங்களை கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாஜக தலைமை, இப்ப இருக்கிற தலைமை அப்படி செயல்படாதுங்க. அது எந்த கர்நாடகாவா இருக்கட்டும், எங்கேயும் நீங்க பாருங்க, வெரி கிளியர். ஆனா இந்த நேரத்துல பிரதமர் மோடியும் சரி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் சரி, வெரி கிளியரா இருக்காங்க. எதிர்கட்சிகளை நம்ம தோக்கடிப்பது நம்ம கடமை. அந்த பொறுப்புங்கிறது பாத்தீங்கன்னா கேடர் லெவல்ல ஆரம்பிச்சு தலைவர் லெவல்ல இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் ரொம்ப பெரிய மெசேஜ் நாகராஜ். அதனால அமித்ஷா எப்போ வேணாலும் வருவாரு, திருப்பி வருவாரு, வந்து கொண்டே இருப்பாரு. தில்லியில இருந்தும் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. சார், அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து 2 மாசம் ஆச்சு சார். இதுல வந்து 2 கட்சிகளை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு பாமக, இன்னொன்னு வந்து தேமுதிக. பாமக வந்து நம்ம கூட்டணி ஏப்ரல் 11ஆம் தேதி கூட்டணி சேர்றதுக்கு முதல் நாள் வந்து டக்குன்னு அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துருச்சு. இன்னைக்கு அதை ரிசால்வ் பண்ண குருமூர்த்தி அவங்கலாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டை வச்சு அது ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ இந்த 2 கட்சிகளும் உள்ள கொண்டு வர்றதுக்கு அமித்ஷா தான் திட்டம் வச்சிருக்காரா? ஆபரேஷன் இந்த டிஎம்கேவை டெமாலிஷ் பண்றதுக்கு, டிஎம்கேவை வந்து டிஃபீட் பண்றதுக்கு இந்த 2 கட்சிகளுக்கும் தூது விடப்பட்டிருக்கிறதா அமித்ஷா பக்கம்ல இருந்து? இல்ல, அதாவது தொடர்ந்து பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன முயற்சிகள்? அந்த கட்சிகள் தலைமைக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. இப்ப பாமக எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எங்க என்டிஏல வந்து என்டிஏ பலப்படுத்துறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ளே உள்போர் இருந்துச்சு வச்சுக்கோங்க, பனிப்போர் சொல்லுங்க, இல்ல வெளிமுறையா சொல்லுங்க, இந்த போர் இருந்துச்சுன்னா உங்களை பாதிக்கும். பாமகக்குள்ள இப்ப ஃபாதர் அண்ட் சன், டேடி அண்ட் சன் பிரச்சனை பாருங்க. அதை சொல்லப்படுறது என்ன? ஒருத்தர் திமுக போகணும்னு ஆசைப்படுறாரு, ஒருத்தர் என்டிஏல வரணும்னு ஆசைப்படுறாரு, தான் ஒரு பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை வேற, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை.
பட் இதுல என்ன இருக்கு, கேடர்ல எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கு பாருங்க. பாமக கேடர் எப்படி எஃபெக்ட் ஆயிட்டாங்க, தலைவர்களுக்குள்ள என்ன கன்ஃபியூஷன் இருக்குது, இது ஒரு பக்கம். அதே தேமுதிக என்னன்னா, நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அதாவது லோக்சபா போது நம்ம இபிஎஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது, ஆனா எந்த வருடம் கொடுப்பாங்கன்னு சொல்லல. ஆனா வாயில ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அது கொடுக்கல, ஒரு வாக்குறுதி இருந்தது அப்படி சொல்றாங்க. இப்ப என்ன விஷயம் பாருங்க, இது தேமுதிக முடிவு பண்ணணும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தீங்க வச்சுக்க, இது கொடுத்தா நாங்க வருவோம், அதை கொடுத்தா இங்க வருவோம், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க அரசியல் எஃபெக்ட் ஆகும். என்டிஏ விட்டுருங்க. இதுல என்னன்னா, இந்த தூது போவது என்னன்னா, அவங்களுக்கே சொல்வதற்கு நீங்க உங்க பார்ட்டி இவ்வளவு தூரம் வளர்த்துட்டீங்க, கேப்டன் விஜயகாந்த் பேர்ல இவ்வளவு வளர்த்தீங்க, அதே மாதிரி பாட்டாளி மக்களுக்காக ஒரு பிஎம்கே பாருங்க, வன்னியர் சங்கத்தில இருந்து ஆரம்பிச்சு இதுவரை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயணம், பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு சாதனை புரிஞ்சுட்டு இப்ப ஒரு ஃபேமிலி இதுல நீங்க டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒண்ணுங்க, தமிழ்நாடு மக்கள் முன்னாடி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்து நிறுத்துவது எல்லா எதிர்கட்சிகளோட கடமை. இல்ல நீங்க வெளிப்படையாக சொல்லிடுங்க, எங்களுக்கு திருப்பி திமுக அரசு தான் வேணும் திருப்பி, அது வேற விஷயம். அப்ப அந்த கூட்டணிக்கு போங்க. இந்த நடுவுல வந்து ஒரு பார்கெயின் பண்ணிட்டு நீங்க உங்களை டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. அதாவது கேடருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, இந்த இதுக்கும் அதே மாதிரி. இப்ப பாருங்க, அமித்ஷா தரப்புல இருந்து அதிமுகவுக்கும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த அலையன்ஸ் எல்லா லெவல்லையும் ஒர்க் பண்ணணும். இந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் பாருங்க, இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆன பிறகுதான் மத்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க. இப்ப சீமான் பாருங்க, அவர் வேற ஒரு டைரக்ஷன்ல போறாரு. அவர் இவ்வளவு தூரம் சரி, அவர் பனைமரமே ஏறிட்டாரு. எல்லாரும் முருங்கை மரம் ஏறதும்பாங்க, இவர் பனைமரமே ஏறிட்டாரு. அப்படின்னா அவர் தன்னோட இதுல ஒரு லைன்ல போயிட்டாரு. அதை வந்து ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது யாரும். ஒண்ணு. ரெண்டாவது, அதே மாதிரிதான் ஆக்டர் விஜயோட கட்சியிலேயே பாருங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. புதுசா ஆரம்பிக்கிற கட்சி, எல்லாரும் புதுசு. அதுல ஒரு 5 லீடரை விட்டீங்கன்னா எல்லாருமே அதுல அரசியல்ல புதுசு. பட் சரி, அது அவங்க முடிவு. இப்ப அவங்க டிசைட் பண்ணிக்கணும் அவங்க எங்க இருக்க போறாங்க. எதிர்கட்சிகள் ஓட்ட பிளவு பண்ணாங்கன்னா அது திமுகவுக்கு தான் லாபம். அப்ப திமுகவோட பிடிவி ஆயிடுவாங்க. ஆல்ரெடி அது சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. இவங்க தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பாருங்க, மக்கள் நீதி மையமோட எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்குதுங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி முடிச்சுட்டாங்க. கடைசியில ஒரு ராஜ்யசபா சீட் அது கமலுக்கு. அப்ப அந்த தொண்டர்களோட இது சொல்லுங்க, இத்தனை நாள வேலை பண்ணாங்களே மக்கள் நீதி மையம், அவங்களுக்கு என்ன இது. அது பல காரணம் இருக்கலாம், கமல்ஹாசன் பல காரணங்கள் இருக்கலாம் அவர் போறதுக்கு. ஆனா ஒரு பார்ட்டியை நீங்க பில்டப் பண்ணி ஒரு கேடர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கடைசியில எங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்க இதை. அதனால இந்த நேரம் இருக்கு பாருங்க நாகராஜ், எல்லா கட்சிகளுக்கும் இது விழிப்புணர்ச்சியோட செயல்பட வேண்டியது. யாருக்கு? தலைவர்களுக்கு இல்ல. எல்லா கட்சிகளும் எப்போதுமே ஹார்ட் பார்கெனிங் பண்ணுவாங்க. அலையன்ஸ்னு வந்துச்சுன்னா ஹார்ட் பார்கெனிங். ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் அந்த தொண்டர்கள் ஆசைப்படுது என்னன்னா, நிறைய சீட்டுல கண்டெஸ்ட் பண்ணணும், நிறைய எம்எல்ஏ நம்ம கட்சிக்கு வரணும், எல்லா நம்ம கட்சியும் வளரணும். இது வந்து ஒரு நியாயமான இது. ஆனா அட் த சேம் டைம் ரியல் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. ரியல் நம்ம இப்போ இருக்கிற நிலைமை என்ன, அப்புறம் பாருங்க ஃபியூச்சர் என்னன்னு பார்க்கணுங்க. எல்லாம் இது பாருங்க, இப்போ வந்து டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வந்தோன்னா அதுக்கு அடுத்த ஃபியூச்சர் என்ன சொல்லுங்க. இப்ப அடுத்தது சரி திருப்பி வந்துச்சுன்னா உதயநிதி ஆயிடுவாரு. சரி, இன்னும் 5 வருஷம் ஓடுமா? ஏன்னா அந்த கட்சியிலே பல பிரச்சனைகள் இருக்குது. ஆளும் கூட்டம். இப்ப பாருங்க, கூட்டணியிலேயே அந்த திமுக கூட்டணியில என்ன விஷயங்கள்லாம் வருது. இடதுசாரி கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஏன் நம்ம திருமாவளவன் அவர் என்ன சொல்றாரு, இடதுசாரி கட்சிகள்லாம் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல விஷயங்கள் நடக்கலன்னு வெளிப்படையா சொல்றாங்க. 5 ஆண்டு காலத்துல பெரிய சாதனை ஒண்ணும் செய்யலன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தை வந்து எதிர்கட்சிகள், அதுவும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இந்த இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு என்னங்கிறத பார்த்துட்டே போனீங்கன்னா அரசியல் பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்க தலைவரை பீப்புள் ரிஜெக்ட். ஏன்னா மக்களுக்காக, நமக்கு நாமே விட மக்களுக்காக. அது எல்லா பாருங்க, அரசியல்ல வந்தாச்சுன்னா இதை கைப்பிடிச்சா, அது கை இல்லைன்னு முடியாதுங்க. ஆனா பிரதமர் நினைக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்ல நாளைக்கு கட்டாயமாக தாமரை மலரும். ஏன்னா கேடர் அந்த மாதிரி இருக்காங்க. இருக்கிற கேடர் என்ன கான்பிடென்டா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு டைரக்ஷன், ஒரு அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கிற ஒரு லீடர்ஷிப். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நாகராஜ் என்ன இருக்கு, தலைவர்கள்ல பர்சனாலிட்டி டாமினேஷன்ல வந்துடுறாங்க. அந்த பர்சனாலிட்டி டாமினேஷன் வந்த உடனே கோஷ்டி ஏற்பட்டுரும். அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல பாருங்க, அது ஓடாதுங்க.
நீங்க எல்லாரும் கையில வச்சுட்டு தான் போயிடணும். இப்ப அதிமுக நீங்க நிலைமை இந்த காரணம் தானே. தலைவருங்கிறது பாருங்க நேச்சுரலா வரணும். இப்ப பாருங்க, நீங்க ரெட்டையில பிடிச்சிட்டீங்க, அதனால நீங்க தலைவர் ஆயிட்டீங்க, மத்தவங்க யாரும் வரக்கூடாது, உங்களுக்கு தான் இது. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாலரன்ஸ் இல்ல, ஒரு ஒரு இது இருக்குது. ஓ, இவங்க நம்மள கட் பண்ணிடுவாங்களோ, அவங்க இவங்கள கட் பண்ணிடுவாங்களோ, இந்த கட் பண்ணிடுவாங்களோ பயமே போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்பு வேற. ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. நாங்க பார்த்தாச்சு இந்த 5 ஆண்டு காலம், வேற ஒண்ணு கொடுங்க எங்களுக்கு. நல்லது முன்னாடி வாங்க, நல்லாட்சி கொடுங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. இதான் விஷயம் நாகராஜ். அதோ மக்கள் ரெடியா இருக்காங்க, கட்சிகள் ரெடியா இல்ல. அதுதான் நீங்க சொல்றத ஒரு அண்டர்லைனா நம்ம எடுத்துக்கலாம். சார், அமித்ஷா போடுற எஃபர்ட் கூட எடப்பாடி பழனிசாமி போட மாட்டேன்றாருன்னு ஒரு கிரவுண்ட்ல ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு சார். அமித்ஷா காமிக்கிற இன்டென்ட் இபிஎஸ் வந்து காமிக்க மாட்டேன்றாரு. இபிஎஸ் தானே சிஎம் ஆகுறாரு 2026 எலெக்ஷன்ல. ஏன் அவர் அதை காமிக்க மாட்டேன்றாருன்னு ஒரு கேள்வி கிரவுண்ட்ல இருக்கு சார். நம்ம பாஜக பத்தி பேசணும், பட் அதிமுக பத்தி இந்த இடத்துல பேசி ஆகணும்ல. சோ ஃபார் எக்ஸாம்பிள், கூட்டணி ஆச்சு 2 மாசம் ஆயிடுச்சு, ஒரு இணைந்து போராட்டம் பண்றது அவர் he has to take responsibility. ஃபார் எக்ஸாம்பிள், முருகன் மாநாடுக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. சோ அவர் அங்க போறாரா இல்லைன்னு கேட்டா அவர் அங்க போல. சோ நான் பெரிய ஆளு, நான் அப்படியே தான் இருப்பேன், நீங்க எல்லாம் ஜெயிக்க வைங்க, என் மடியில வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் தட் வேல. ஏன்னா நமக்கு வந்து திமுக பிடிக்காத ஒரு விஷயம். முதல்வர் வந்து இன்றே தெருவா எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சென்னைக்குள்ள எங்க போனீங்கன்னாலும் போஸ்டர்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவங்க போராட்ட போஸ்டர்ஸ் இருக்கு. திடீர்னு வந்து இந்த சைட்ல வந்து ஸ்டாலின் போட்டோவையும் இந்த சைட்ல உதயநிதி போட்டோவையும் போட்டு ஃபுல்லா ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் நடக்குது. பட் இந்த அலையன்ஸ்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அமித்ஷா காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏன் எடப்பாடி காமிக்க மாட்டேன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. கரெக்டுங்க. அப்போ இப்ப நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு முன்பு எனக்கு அமித்ஷாவோட சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ நான் அவர்கிட்ட தமிழ்நாடை பத்தி ஒரு கேள்வி கேட்டேன். நீ தமிழ்நாடு போயிட்டு வரீங்க, ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கீங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா தொடர்ந்து இந்த பேச்சு ஏன் வந்து அதிமுகவும் தமிழ் வெற்றி கட்சி ஒரு உடன்பாடு வந்துடும், அலையன்ஸ் வந்துடும். அந்த அலையன்ஸ் வந்துருச்சுன்னா பிஜேபி என்ன ஆகும், பிஜேபி அதிமுக தொடருமா? உடனே அவர் சொன்னார், ஏன் இந்த கன்ஃபியூஷன், எங்களோட அலையன்ஸ் ஆயிடுச்சு, எங்க அலையன்ஸ் தான் மெயின் அலையன்ஸ். அவர் கொஞ்சம் இரிட்டேட்டடா இருந்தது. நான் சொன்ன போது அவர் சொல்றாரு, இப்ப வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் அலையன்ஸ், இந்த தேர்தலே ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் இதுதானே, இதுல அவங்க யார் வேணா முயற்சி பண்ணட்டும், எதிர்கட்சிகள் ஒற்றுமை தேவைங்கிறத அடிப்படையா நாங்களும் விரும்புறோம். ஆனா அதே நேரத்துல இந்த அலையன்ஸ் ஆரம்பிச்சாச்சு, இது புள்ளையார் சுழி போட்டாச்சு, இத மேல முன்னாடி போகணும் இத அப்படின்னு ஒரு கருத்து என் முன்னாடி வச்சார். சொன்னாரு, இதுல என்ன இருக்குது, இது இப்போ இதுதானே இருக்குது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, இதுவே இப்ப நம்ம இதை ஆரம்பிச்சிருச்சு, இப்ப அடுத்தது வருமா, இது வருமா, அது வருமா, அது வந்து இப்போதைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி போவோம். இதுல இங்க பாருங்க, இதுல இந்த மாதிரி ஒரு நீங்க கேட்ட கேள்வி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, இந்த தேர்தல்ல அதிமுக ஜெயிக்கலன்னா மேக்சிமம் டேமேஜ் யாருக்கு சொல்லுங்க? அதிமுகவுக்கு தான் டேமேஜ். அதிமுக தலைமைக்கு, நம்ம இபிஎஸ் தலைமைக்கும் டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் அவர் ஏற்க தயாரா? இங்க பாருங்க, பிஜேபி இந்த தேர்தலை தாக்கு பிடிக்கும், பெரிய தேசிய கட்சி. 2026 தமிழ்நாட்டுல பிஜேபி பெரிய வெற்றி காணலன்னா பிஜேபியோட சாப்டர் ஓவர் இல்ல, பிஜேபி வில் கண்டினியூ. ஓட்டப்பட்ட அதிமுக இந்த தேர்தலில் இந்த தடவை இபிஎஸ் திருப்பி ஆட்சி பிடிக்கல வச்சுக்கோங்க, திருப்பி அந்த எதிர்கட்சி தலைவராக அவர் தொடர முடியுமா? ஒன்று. இரண்டாவது, அவர் தலைமையில மீண்டும் அதிமுக முன்னாடி போக முடியுமா? கட்சி கேடர்ல என்ன ஆகுது? ஆகையால் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் இபிஎஸ்க்கு அதிமுகவுக்கு வெரி குரூஷியல். அப்புறம் தான் பிஜேபிக்கு. சீக்கிரமா செயல்பட வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்கு. அண்ட் பிஜேபியோட வேலை கூட அவங்களோட ஒத்துழைச்சு நம்ம செயல்படணும். இந்த மெசேஜ் தான் அமித்ஷா எங்கிட்ட இண்டிகேட் பண்ணாரு. நாளைக்கு எப்ப தமிழ்நாடு வந்தாலும் இதை தான் சொல்ல போறாரு. ஃபார்முலா இதாங்க, நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், பண்ணுவோம் நம்ம. ஏன்னா பாருங்க, எத்தனை விஷயம் சொல்றதுக்கு இருக்கு கேட்கிறாரு அவரு. அண்ட் அவர் சொல்வது என்னன்னா, எங்களுக்கு கிரவுண்ட் ஃபீல்டு என்னன்னா, பீப்புள் ஆர் அப்செட் வித் டிஎம்கே கவர்மெண்ட், பீப்புள் ஆர் ஃபெட் அப்ங்கிறாரு. என்கிட்ட அதான் சொல்றாரு, பீப்புள் ஆர் ஃபெட் அப். அவங்க லோக்கல் கிரவுண்ட்ல ஃபெட் அப் ஆச்சுன்னா நம்ம வேலை இல்லை, நம்ம ரெடியா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் முன்னாடி வைக்கணும். நாங்களும் எத்தனையோ யோசிச்சு தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த அலையன்ஸுக்கு வந்திருக்கோம். நாங்களும் பல விஷயங்களும் யோசிச்சா அது ஒர்க் அவுட் ஆகல. சரி, நமக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் கோல் என்ன?
டிஎம்கே ஷுட் கோ. சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். சென்ற மாதம் இறுதியே பாஜகவின் தேசிய தலைமையின் புது தலைவர் வந்துருவான்னு சொல்லிட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளான்னைக்கு வந்துரும்னாங்க. பட் கப்சிப்புன்னு இருக்கு, நிறைய வதந்திங்கள், கட்சி குழப்பத்துல இருக்கு, ஆர்எஸ்எஸ் குழப்பத்துல இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க டெல்லியில இருந்து இருக்கீங்க, என்ன செய்தி சார் அதுல? ஏன்னா யூ வில் ஆல்வேஸ் கால் ஸ்பேட் அ ஸ்பேட். அதனால என்ன செய்தி, ஏதாவது இருக்கா, இல்ல பொறுமையா டிசிஷன் எடுத்துட்டு இருக்காங்களா, they are taking their time பாக்குறீங்களா? இல்லைங்க, இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப அடுத்த தலைவருங்கிறது வெறும் அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு ஒரு தலைவர் இல்லை, 4 ஆண்டு காலத்துக்கு தலைவர் யோசிக்கல. இப்ப அடுத்த தலைவர் என்னன்னா, பிஜேபியோட ஆர்கனைசேஷனை பூரா ரிவைவ் பண்ணி, பாருங்க, பிஜேபி எப்போதும் ரிவைவ் பண்ணிட்டே இருப்பாங்க. பிஜேபி என்றுமே ஒரு தேர்தல் ஜெயிச்சாச்சுன்னா உட்கார்ந்ததே கிடையாது. தேசிய அளவுல பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ்க்கு காரணம் என்ன, தொடர்ந்து தயாராயிட்டே இருப்பாங்க. அடுத்த சேலஞ்ச், அடுத்த சேலஞ்ச், அடுத்த சேலஞ்ச். முதல்ல இதை புரிஞ்சுப்போம். பிஜேபி முன்னாடி என்ன பெரிய சேலஞ்ச் இருக்குது? என்ன சேலஞ்சுனா பாருங்க, சென்சஸ் ஆக போகுது. இந்த தடவை சென்சஸ்ல ஜாதி கணக்கு இருக்குது. அதுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு இதுக்கு முன்பு என்ன வரப்போறதுன்னா 2029 மகளிர்களுக்கான இடஒதுக்கீடு வரப்போகுது. டீலிமிட்டேஷன் முன்னாடியே வரப்போறது, அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் 29 அமலாகாது. இந்த சீட் எல்லாம் அது இப்ப வராது, அது 34 போயிடும். ஆனா இதெல்லாம் வரப்போகுதுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சேலஞ்ச் இருக்குது, எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. ஆனா பிஜேபியில என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப ரெடியா இருக்கிறதுக்கு அடுத்த பிரசிடென்ட் முன்னாடி இந்த சேலஞ்ச் இருக்குது, ஃபுல் டைம் ஜாப். அடுத்த பிஜேபி தலைவர் புது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும். என்னென்ன? டீலிமிட்டேஷன், காஸ்ட் பேஸ் சென்சஸ், அதுக்கு பிறகு விமன் ரிசர்வேஷன், விமன் கோட்டா, பல இது. அப்புறம் இது இடையே இதுல இப்பல இருந்து ஆரம்பிச்சு 29 வரை இருக்கிற எத்தனை அந்த இடைக்காலத்தில் இருக்கிற மாநில தேர்தல்கள் என்னென்ன? இப்ப நம்ம சொன்னது அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம், அது இந்த வருஷம். அடுத்த வருஷம் 24 இருக்குது, 27 இருக்குது, 27 உத்தரப்பிரதேசம் வருது, 28 இதுல குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எல்லாம் மாத்தி மாத்தி கேட்டீங்கன்னா ஒரு 10 தேர்தல் மேல இருக்குது, மாநில தேர்தல்கள். இந்த சேலஞ்ச் எப்படி எடுக்கிறது? ஒண்ணு. இரண்டாவது, அடுத்த ஜெனரேஷன் எப்படி தயார் பண்றது? இதுல நான் கேள்விப்படுவது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து, ஆர்எஸ்எஸ் தலைமை தரப்பிலிருந்து சில ப்ரொபோசல்ஸ் சொல்றாங்க, சஜஷன். ஆர்எஸ்எஸ் பிஜேபியை ஏற்கிறது இல்லை, ஆனா ஆர்எஸ்எஸ் தலைமை தரப்பிலிருந்து சில ஐடியாஸ் கொடுக்கப்படுறது. ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் ஆளா போடுங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆளா போடுங்க, யார் ஆர்கனைசேஷன் இது பண்ணணும். அட் த சேம் டைம் சோஷியல் மெசேஜ் இருக்கும். அது ஒரு தலித்தா இருப்பாங்களா, இல்ல ஒரு விமன் லீடரா இருப்பாங்களா, இல்ல பேக்வர்ட் கிளாஸ் லீடரா இருப்பாங்களா, ஓபிசியா, இல்ல மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸா, இந்த மெசேஜஸ் இருக்கும் அதுல. இல்ல பழங்குடியினரா இருப்பாங்களா, இதுவும் இருக்குது. ஆனா அவங்க சொல்வது என்னன்னா, you have to put an organization person. ஏன்னா அதை நீங்க திருப்பி ரிவைவ் பண்ணணும். அதுக்கு இப்ப மோசமா இருக்கான்னு அர்த்தம் இல்ல, கான்ஸ்டன்ட் ரினியூவல், புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அதனால உங்க கேள்வி பதில் என்னன்னா, ஒரு முடிவுக்கு வரப்போறது. சில பெயர்கள் சொல்லப்பட்டது, அதுல வேணும்னா ஒரு பேர் கூட நான் சொல்ல தயார். நடுவில் ஒரு சஜஷன் வந்தது, ராஜ்நாத்தை திருப்பி எடுத்துக்கிட்டுமே. ஏன்னா பாருங்க, பிஜேபியில எப்போதுமே இது பண்ணுவாங்க, கட்சியில இருந்து ஆட்சிக்கு போவாங்க, ஆட்சியில இருந்து திருப்பி கட்சிக்கு வருவாங்க. இது வாஜ்பாய் டயத்திலே நடந்திருக்கு. பிரமோத் மகாஜன் போல தலைவர்கள், வெங்கையா நாயுடு போல தலைவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் வாஜ்பாய் அரசில். அவங்களாம் they went back to party, அதாவது 2004 தேர்தலுக்கு முன்பாக. அதே போல இந்த தரமா அந்த ஃபார்முலா யோசிக்கிறாங்க. யாராவது அரசியல் இப்ப அமைச்சராக இருக்கிறவர்கள் கட்சிக்கு போகணுமா, இப்ப கட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆட்சிக்கு, அதாவது அமைச்சராகலாமா? இது பல ஃபார்முலாஸ் காம்பினேஷன் ஆயிட்டு இருக்கு. இதுல பிரதமரும் தன் பூரா இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வரப்போற சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்றது, அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஸ் எப்படி தயார் பண்றது, இதெல்லாம் ரொம்ப தீவிரமா யோசனை நடந்துட்டு இருக்கு. சார் ரொம்ப தேங்க்யூ சார். கேட்ட உடனே பல விஷயங்கள் பேசியிருக்கோம், தமிழ்நாடு எக்ஸ்டென்சிவா பேசியிருக்கோம், அண்ட் அந்த புதிய தலைமையை பத்தி நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இதுவும் கொடுத்துருக்கீங்க.
ஸோ தெர் இஸ் டிஸ்கஷன் கோயிங் ஆன். பட் கூடிய விரைவில் புது தலைவர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.